பட்டுப்பூச்சீஸ். வெல்கம் டு மை சேனல் சமையல் வித் ஜிஞ்சர். டடா! இன்னைக்கு என்னோட கிச்சன்ல இருந்து சண்டே ஸ்பெஷல் மட்டன் லிவர் அண்ட் சுவரொட்டி சுக்கா பண்ணி காமிக்க போகிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி. எப்படி பண்ணுறதுன்னு குயிக்காக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 350 ஈரலும் 2 சுவரொட்டியும் இன்றைக்கி கிடைச்சது. அதை நல்லா தண்ணி ஊற்றி பிளட் ஸ்டைன்ஸ் எல்லாம் போகிற வரைக்கும் வாஷ் பண்ணிக்கணும். அட்லீஸ்ட் 4 to 5 times ஆகுது கண்டிப்பாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் மஞ்சத்தூள், எந்த நான்வெஜ்ஜாக இருந்தாலும் மஞ்சத்தூள் கொஞ்சம் அதிகமாகவே யூஸ் பண்ணுங்கள். கிருமிகள் எல்லாமே போக்கக்கூடிய ஒரே ஒரு ஆன்டிபயோட்டிக் ப்ராப்பர்ட்டினா அது மஞ்சத்தூளுக்கு மட்டும்தான் இருக்குது. நல்லா போட்டு நம்ம வாஷ் பண்ணியிருக்கலோட அந்த கறியோட நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. 10 நிமிஷமாவது இருக்கணும் மஞ்சத்தூள் போட்டு. தென் அகெயின் நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு ஈரலையும் சுவரொட்டி எனக்கு கட் பண்ண முடியாது எப்பயுமே. ஸோ வேக வச்சுட்டு தான் நம்ம கட் பண்ணணும். ஸோ நான் ஈரலையும் சேர்த்து ஒரு 2 விசில் மட்டும் வச்சிங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு நம்மளுக்கு வெந்து கிடைக்கும். முழுசாக வேகாது, பாதி அளவுக்கு நம்மளுக்கு வெந்து கிடைக்கும். அப்போ தான் நம்ம சுவரொட்டியும் கொஞ்சம் பீஸாக போட்டுக்கலாம். பிகாஸ் நம்ம முழுசாக போட்டிருக்கோம். இப்போ குக்கரில் நான் அதை போட்டுட்டு நம்ம லிவரையும் ஸ்ப்ளீனையும் போட்டுட்டு, ஸ்ப்ளீன் ஆக்சுவலாக சுவரொட்டி பேர், ஸோ அந்த இது நான் யூஸ் பண்ணிடுறேன். அந்த நேமு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு அந்த லிவரோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தென் இங்கே நான் 2 பச்சை மிளகாய் யூஸ் பண்ணுறேன். காரம் கொஞ்சம் நம்மளுக்கு இறங்கி கிடைக்கும். பச்சை மிளகாய் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நார்மலாகவே. 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு அதை நம்ம வேக வச்சிடலாம். ஒரு கப்பு மீன்ஸ் நம்ம அதை மூங்குற அளவுக்கு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு போட்டு 2 விசில் விட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு தென் நம்ம குக் பண்ணும்போது எப்படி ஆட் பண்ணுறது என்னதுன்ட்டு நான் சொல்கிறேன். ஸோ 2 விசில் விட்டுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். தென் இப்போ ஒரு பேன் எப்பையும் போல் வச்சுட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஒரு 3 இன்க்ரீடியண்ட். ஃபஸ்ட்டு வரமல்லி போடுறோம். வரமல்லி மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். பெப்பர்கார்ன் ஜீரகத்தோட வரமல்லி கொஞ்சம் டைம் எடுக்கும் வதங்கிறதுக்கு. ஸோ நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். அது ஒரு சவுண்ட் வரும், இல்லைன்னா உள்ளே இருக்கிறது ஒன்றும் பறந்து வெளியே வரும். அதுதான் ரோஸ்ட் ஆகிருக்கிறதுக்கு நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கோங்க. எப்பயுமே அந்த இன்க்ரீடியண்ட்டு நம்ம போடுற இன்க்ரீடியண்ட் ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது ஒன்று குதிச்சு வெளியே வரும், இல்லைன்னா நல்ல ஒரு சவுண்டு கிடைக்கும், இல்லை அங்கேயே குதிக்கும். அதுதான் ரோஸ்ட் ஆனதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ பெப்பர்கார்னையும் நான் 1 ஸ்பூன் போட்டு வறுத்து எடுத்து வச்சிட்டேன். அகெயின் ஜீரகம் வெடிக்கிறது உங்களுக்கு தெரியுதா? இதை தான் நான் சொன்னேன், குதிக்கும் அதே இடத்துல. ஸோ அதையும் ஜீரகத்தையும் எடுத்து வச்சிடலாம். 3மே நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். அந்தளவுக்கு போதும். ஸோ இதை ஆறட்டும், தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ லிவரும் இந்த சுவரொட்டியும் நம்ம 2 விசில் விட்டோம் பார்த்தீங்களா? அது எடுத்து வச்சுருக்கோம். நல்லா வெந்திருக்கு, கட் பண்ணுற அளவுக்கு வெந்திருக்கு. இன்னும் நம்ம வேக வைக்கணும். இது கட் பண்ணுறதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு பண்ணது. ஸோ ஒரு 4 பீஸா நான் கட் பண்ணிட்டேன். கொஞ்சம் சூடாக இருந்தது, அப்படியே நான் கட் பண்ணுறேன். ஸோ கட் பண்ணியாச்சு. தென் இதுக்கு தேவைப்படுற இன்க்ரீடியன்ட்ஸ் இதில் ஜஸ்ட் நான் காமிச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. நான் கேப்ஷன்லேயும் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த டவுட்டும் உங்களுக்கு வராது. சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் உரிச்சிட்டு 2 வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் மட்டும்தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். அப்போ தான் டேஸ்ட் பக்காவாக கிடைக்கும். நீங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்னஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ நம்ம பாரம்பரிய முறையிலேயே சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். இப்போ பேன் வச்சுட்டேன். பேனில் நல்லெண்ணெய் ஒரு 2 to 3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. தென் பட்டை, கிராம்பு, ஒரு ஏலக்காய், பேலீஃப் கொஞ்சம் உடச்சி போட்டுக்கோங்க. தென் வரமிளகா 1 போட்டிருக்கேன். எண்ணெயில் நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 5 வெள்ளைப்பூடை இதை உரிச்சிட்டு அதை குட்டி குட்டியாக நறுக்கி அதையும் எண்ணெயில் போட்ட உடனே ஒரு அரோமா வரும், சூப்பராக இருக்கும். தென் சின்ன வெங்காயம் உரிச்சதை அப்படியே போட்டுருங்க. அதையும் போட்டு நல்லா எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் வதங்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இது வதங்கி இருக்க டைமில் நம்ம ஆறிடுச்சு நம்ம ரோஸ்ட் பண்ணதை, அதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் ஆனியன் எண்ணெயில் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. தென் கருவேப்பிலை கொஞ்சோண்டு எப்பையும் போல் போட்டுக்கோங்க.
போட்டுட்டு நல்லா இப்போ ஃப்ரை ஆகட்டும். தென் வந்து நம்ம எப்போயுமே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நான் கருவேப்பிலை போட்டு தான் அரைக்கிறது நார்மலாகவே. அது வந்து வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் போட்டோம். இப்போது மிச்சத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதோட ரா ஸ்மெல் போகணும். எப்போயுமே நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டேன்னா உப்பு லைட்டாக போடுவேன், அடி பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி போட்டிருக்கேன். பட் நம்ம பேனை பொறுத்து சில இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அடி பிடிக்க தான் செய்யுது. தென் வந்து 2 தக்காளி பொடி பொடியாக நறுக்குனதை ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா போட்டு கிளறி விடுங்க. நல்லா கிளறின பிறகு நம்ம வேக வச்ச ஆட்டு ஈரலும் சுவரொட்டியும் போடுறேன். அதுவும் நல்லா அந்த மசாலா ஆனியனோட டொமேட்டோவோட நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம குக்கரில் வேக வச்ச தண்ணி இருக்குது பார்த்திங்களா, வேக வச்ச தண்ணி அதை கொஞ்சம் நம்ம இதில் ஊற்றுறோம். இந்த தண்ணியில் அது வெந்தால் போதும். இது கொஞ்சம் நம்மளுக்கு ஃப்ளேவரும் அப்படியே கொடுக்கும். வெறும் தண்ணி ஊற்றுறதோட வேக வச்ச தண்ணி நம்ம எதுக்கும் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ நான் இதில் ஊற்றிருக்கேன். நல்லா இப்போ அந்த தண்ணியில் தக்காளி ஈரல் எல்லாமே வேகும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை அப்படியே இதில் போட்டுருங்க. இப்போ வந்து இந்த மசாலாவோட ஈரல் சுவரொட்டி வெங்காயம் தக்காளி எல்லாமே மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு ஒரு சூப்பராக ரெடியாகி வரும் நம்மளோட டிஷ்ஷு. நல்லா வந்து இப்போது அந்த எண்ணெய் வந்து தெளிஞ்சு வரணும். நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிருந்தோம் பார்த்திங்களா, அது தெளிஞ்சு மேலே வரணும். வந்தாவே நம்ம சுக்கா வந்து ரெடி. இப்போ எப்படி ஒரு கலர் வந்திருக்கு பார்த்திங்களா. 10 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஈரல் வந்து எது எது வேகாமல் இருக்கோ அது எல்லாமே வெந்து இதில் சூப்பராக நம்மளுக்கு கிடைக்கும். தயிர் சோறுக்கு ரசம் சோறுக்குலாம் பக்காவாக இருக்கும் இந்த சுக்கா. ஸோ வந்து வெந்திருக்கா, ரெண்டுமே சுவரொட்டியும் வந்திருக்கு, ஈரலும் வந்திருக்கு. இப்போ கடைசியாக நம்ம கரம் மசாலா போட்டால் போதும். சில பேர் ஸ்டார்டிங்லேயே போடுவீங்க, அது ஃப்ளேவர் எல்லாத்தையும் எடுத்துரும். கடைசியாக கரம் மசாலா போட்டுட்டு நம்ம கொத்தமல்லி ஹேண்ட்ஃபுல்லாக எடுத்து போட்டிங்கன்னா நம்ம சுக்கா ரெடி. கொத்தமல்லி போட்டோன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. கரம் மசாலாவோட ஃப்ளேவரும் அப்படியே இருக்கும். இதுதான் நான் பண்ணினேன் சுக்கா டுடே. சுவரொட்டி வந்து அனிமியா பர்சனுக்கு ஒரு பயங்கரமான ஹெல்த்தியான டிஷ்ஷு. பிளட்டு ஹீமோக்ளோபினை டக்குன்னு ஏற்றி விடும். அதுதான் சுவரொட்டியோட ஸ்பெஷாலிட்டி. ஈவன் லிவரும் ஹெச்பி லெவலுக்கு ரொம்ப ஒரு ஏற்ற டிஷ். ஸோ நம்ம சுக்கா ரெடி ஃபார் திஸ் சண்டே. நீங்களும் சண்டே சூப்பராக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் நான் பண்ண சுக்கா. கண்டிப்பாக ஒன்ஸ் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நாங்கள் வந்து சிக்கன் பிரியாணி ப்ளஸ் ரைத்தா வச்சுருந்தோம். எப்பயும் போல் ரைத்தா கேரட் போட்டு ஒரு ரைத்தா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். தென் வந்து நான் பண்ணின மட்டன் சுக்கா அண்ட் ஈரல் ஃப்ரை. இதுதான் சண்டே ஸ்பெஷல் எங்களோட வீட்டில். ஸோ ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும். எனக்கும் ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் அமுத்தி விட்டுட்டிங்கன்னா என்னோடய வீடியோஸ் உங்களை ஸ்பீடாக வந்து சேரும். ப்ளீஸ் சப்போர்ட் மீ. ஸோ நான் சாப்பிட்டது ஜஸ்ட் ஒரு கிளிக் எடுத்திருக்கேன். சூப்பராக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஃபார் சப்போர்ட்டிங் மை சேனல். பாய் பாய்.